உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா கொலை பண்ணி போட்டு 20 லட்சம் தர்றேன்னா அப்படிங்க எங்க இழவெடுக்க எங்க உயிரை கொடுத்தண்டா லபடைக்க பாலுங்களா வெக்கமா இல்லடா. அவ சொல்றா எங்க வீட்டுக்கார விட விஜய் தான் எனக்கு பிடிக்கும். போ பையனூர் பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். 41 பணத்தையும் விடியறதுக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டீங்களா? அது எப்படி? அம்மால போய் கேள்றா, அது எப்படி? வணக்கம் மக்களே. சமீபத்தில் நடந்த திமுகவுடைய பொதுக்கூட்டத்தில் திமுகவுடைய நிர்வாகியாகிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்கின்ற நபர் ஒரு பொது மேடையில போயிட்டு பெண்களை பற்றி மிகவும் இழிவாக, தவறாக, ஒரு பெண் சமுதாயத்தை மிகவும் மோசமான வார்த்தைகளால் திட்டி அவமதித்துள்ளார். உனக்கு யார் அந்த அதிகாரத்தை கொடுத்தது? உனக்கு விஜய் மீது விமர்சனம் இருந்தால் அந்த விமர்சனத்தை விஜய் மீது காட்டு. ஆனால் அந்த கட்சியில் இருக்கும் பெண்கள் என்ன தவறு செய்தார்கள்? அந்த பெண்களை பற்றி நீ தவறாக பேசுவதற்கு உனக்கு யார் அதிகாரத்தை கொடுத்தது? நீ ஒரு திமுகவுடைய பேச்சாளர், ஒரு திமுகவுடைய நிர்வாகி, நான் வேணான்னு சொல்ல. ஆனால் ஒரு அரசியல் நாகரிகம் இல்லாமல், ஒரு அரசியல் பண்பாடு இல்லாமல் ஒரு பொது மேடையில போட்டு பெண்களை பற்றி தவறாக பேசியது குற்றம். உங்களுடைய திமுக கட்சியிலும் மகளிர் அணி இருக்கிறது. அந்த மகளிர் அணியிலும் பல லட்ச மகளிர்கள் இருக்கின்றனர். அந்த அத்தனை மகளிருக்கும் தலைவியாக மாண்புமிகு எம்பி கனிமொழி அவர்கள் இருக்கிறார்கள். அவரும் ஒரு பெண் தான். நீங்கள் உங்களுடைய திமுக ஆட்சியில் பெண்களுக்கு நிறைய சலுகைகள் செய்கிறீர்கள். நான் வேணான்னு சொல்ல. புதுமை பெண் திட்டம், மாசம் 1000 ரூபாய், பேருந்துகளுக்கு இலவச பேருந்து போன்ற பல திட்டங்கள் பெண்களுக்காக செய்கிறீர்கள். நான் வேணான்னு சொல்லல. ஆனால் அப்படி செய்துவிட்டு இப்படி ஒரு பொது மேடையில போயிட்டு ஒரு பெண்களை பற்றி மிகவும் ஆபாசமாக இழிவாக பேசலாமா? பரனூர் பங்களாவுக்கு போயிட்டு அங்க நிறைய ரூம் இருக்கு, போய் அவங்க கூட படுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணை பத்தி நீ தவறா பேசலாமா? நீ பேசியது கண்டத்திற்குரியது. ஐபிசி செக்ஷன் 509 படியும் பிஎன்எஸ் 78 படியும் ஒரு பெண்ணை பற்றி பொது மேடையில் இழிவாக பேசியதற்கு 3 ஆண்டுகள் முதல் 5 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வேண்டும். அது மட்டுமில்லாமல் தமிழ்நாடு பெண்கள் கேலி தடை சட்டம் 1998 படியும் உன் மீது வழக்கு படிந்து காவல்துறை விசாரணை செய்து உன்னை சிறையில் அடைக்குமாறு இக்காணொலி மூலம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.